என்னடா என்ன வீடியோ போட்டாலும் வந்து பார்க்குறேன். எஸ் கைஸ், பை த வே நான் தான் உங்கள் சீரன். இன்றைக்கி என் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்துருவீங்க. ப்ரிவியூவில் பார்த்த ஒரு வீடியோவோட ஒரு பிரேக் டவுன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன டைப்பான எடிட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, MoGraph அப்படிங்கிற ஒரு டைப்பில் வரும். MoGraph அப்படிங்கிறது பார்க்க வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். பட் அதில் வந்து நிறையவே டீட்டெயிலிங் இருக்கும் அண்ட் நிறையவே ஒர்க்ஸ் இருக்கும். பேடஸ் அண்டு லவ் எடிட்ஸை விட ரொம்பவே அதிகமான ஒர்க்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம பழகிட்டோம்னா ரொம்பவே ஈஸி அண்டு பார்க்கவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் ரொம்பவே சிம்பிளாகவும் தெரியும். பட் நிறையவே உள்ள ஒர்க்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து நான் 1 month எடிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்புவீங்களா? அண்ட் உண்மையாக சொல்லலாம் 1 month நான் எடிட் பண்ணல. பட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 6 கிட்டே ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் முடித்தது வந்து February 13. ஏன் February 13 முடித்தேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே இழுத்துக்கிட்டே போகுது. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் முடிக்கணும், வேலண்டைன்ஸ் டேக்கு போட்டுருவோம் அப்படிங்கிறதுனால முடிவு பண்ணி, ஆக்சுவலி வேலண்டைன்ஸ் டே போடணும்னு முடிவு இல்லை. பட் எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே வேலண்டைன்ஸ் டேக்கு முடித்து, ஸோ அதுக்கு முன்னாடி 13 வந்து போஸ்ட் பண்ணேன். அண்ட் மினிமம் ஃபுல்லாக உட்காந்து பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 days ஃபுல்லாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடலாம். 2-3 daysன்னு ரொம்பவே பயந்துடாதீங்க, ரொம்பவே ஈஸி தான், பார்த்துக்கலாம். ஓகே ஈஸ், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணுறோம். ஓகே ஈஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி அப்போ தான் இங்கே இனிமேல் என்ன சொல்ல முடியும், ரைட்? எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு வந்து ஸ்மோக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது ப்ராஜெக்ட் வேலண்டைன் ரெமோ அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சூப்பர். இது சிம்பிள் எடிட் தான், பட் இருந்தாலுமே ரொம்பவே லேக் ஆகும். ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து பிளாக் பார் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடது அப்போ இந்த ரெண்டுமே சிசி, சிம்பிள் சிசி தான் இதில் ஆட் பண்ணணும். ரொம்ப ஹெவியான சிசி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வீடியோ நல்லாவே இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன் அண்டு சின்ன சின்ன பேக் ஷேடோஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு தேவையில்லாமல் ஏதாவது சிசி ஆட் பண்ணோம்னா மொத்த வீடியோவுமே கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ரொம்பவே சிம்பிளான சிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேக்ரவுண்டு, இதெல்லாம் ஆடியோஸ். இப்போ அந்த டோட்டல் கிளிப் அப்படின்னு இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக தெரியும். உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உள்ளே போய் காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஓகே, எடிட் குரூப் கொடுக்குறேன். ஓகே, இது டோட்டல் லேயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ, எஸ் அந்த ஃபோன் மாதிரி தெரியுதுல்ல, அதான் இது. ஓகே, தெரியுது. அப்போ பின்னாடி இருக்கிறது வந்து ஒன்றும் இல்லை, நம்பர் 6 இருக்குல்ல, அதை வந்து நான் நல்லாவே ஜூம் பண்ணி அப்படி ரொட்டேட் பண்ண விட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரி. அப்புறம் வந்து டோட்டல் லேயருக்குள்ளே போனால் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். எஸ், இது வந்து நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் மாஸ்கிங் பண்ணுறதுக்கு. தென் இது வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து மேலே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து இந்த இது தெரியுதா, அந்த நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி நான் கொண்டு வந்துருந்தேன். ஸோ அது வந்து மேலேருந்து வருது, அதுக்காக இதை யூஸ் பண்ணி அதை வந்து வைப் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபோனுக்குள்ளேருந்து வர்ற மாதிரி இருக்கா, இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஃபோனுக்கு வெளியேருந்து வர்ற மாதிரி இருக்குது. எஸ், உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்காக வச்சுருந்தேன். தென் இது நோட்டிஃபிகேஷன் மெசேஜ், இதுக்கு தனியாக ஒரு குரூப் பண்ணியிருக்கேன். தென் இது வந்து மொத்த ரெக்டாங்கிள். இது ஸ்பாட்டிஃபைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இது ஜஸ்ட்டு மாஸ்க் மட்டும் பண்ணியிருக்கேன் ரவுண்டட் ரெக்டாங்கிள் வச்சு. எஸ், டோட்டல் லேயருக்கு வந்துட்டேன். நார்மலாக பண்ணலாம், நார்மலாக பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அதுக்காக ரவுண்டட் ரெக்டாங்கிள்லாம் வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் மெசேஜுக்குள்ளே போகும், அதுக்குள்ளே 2 குரூப் இருக்குது. எஸ், ஒன்று வந்து இந்த இமேஜ் லெஃப்ட் சைட், ஆமாம் எஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த இமேஜ். தென் ரைட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, கீழே இருக்கிற இமேஜ், அதையும் மாஸ்க் பண்ணியிருந்தேன், காட்டுறேன். ஓகே, ரவுண்டட் ரெக்டாங்கிள் வச்சு மாஸ்க் பண்ணியிருக்கேன். தென் இதுவும் ரவுண்டட் ரெக்டாங்கிள் தான். எஸ், ஜஸ்ட்டு ஷேப் வச்சு அப்புறம் டெக்ஸ்ட்டு வச்சு வைப் பண்ணியிருந்தேன். எஸ், வைப் கொடுத்து லெஃப்ட் டு ரைட் இப்படி போகிற மாதிரி. ஓகேவா? தென் அப்படி பேக் வந்துக்கிறேன், ஒவ்வொன்றா பேக் போகிறேன். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் மெசேஜுக்கு 2 மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பொசிஷன் கீ, தென் வந்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கீ. எஸ், இது வந்துட்டு இங்கேருந்து எப்படி ஜூம் ஆகி வர்ற மாதிரி. தென் அது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் மேலேருந்து வரல, ஸோ அதுக்காக. ஓகே, தென் அப்படி பேக் வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளிப், இந்த கிளிப் முடிஞ்சிச்சு. இந்த மொத்த கிளிப்புக்கும்
மொத்த கிளிப்புக்கும் ஜஸ்ட் ஒரு ஃபேக் ஜூம் மட்டும் பண்ணியிருந்தேன். ஓகே, நல்லாவே தெரியும். அப்படி முன்னாடி வந்துட்டு அப்படி பேக் போகும். எஸ், ஜஸ்ட் ஒரு ஃபேக் ஜூம் தான். தென் அது நடுவில் வந்துட்டு ஒரு ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இங்கே இருக்குது. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு லென்ஸ் பிளர் யூஸ் பண்ணியிருப்பேன். தென் சின்ன ஆசிலேட்ஸ், ஒரே ஷேக்ஸ் தான். ஃபுல் வீடியோக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த குரூப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த குரூப்பில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக அப்படி பார்த்தாலே தெரியும், ஒரு வீடியோ கால் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டாகிராம் வந்து நம்ம வீடியோ கால் பண்ணுற மாதிரி. ஸோ சிவகார்த்திகேயன் வந்துட்டு கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து வீடியோ கால் பண்ணுற மாதிரி. ஸோ அது அப்படி ஃப்ளிப் ஆகி ரெண்டு பேர் கால் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ, ஸோ அது கீர்த்தி சுரேஷோட ஸ்க்ரீனில் வந்து சிவகார்த்திகேயனும் அண்ட் சிவகார்த்திகேயனோட ஃபோனில் அவங்க வீடியோ கால் பேசினா கீர்த்தி சுரேஷ் தெரிவாங்கல்ல. ஸோ அது மாதிரி இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்துருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உள்ளே போய் கட்டுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன், எடிட் குரூப். ஓகே, பின்னாடி இருக்கிறது இந்த பேப்பர் இமேஜ். ஓகேங்களா, பின்னாடி அந்த இமேஜ் கீழே இருக்கிறது வந்து பின்னாடி அந்த பேப்பர் கசக்கின மாதிரி இருக்குல்ல. ஸோ பேப்பரை வந்து க்ரஷ் பண்ண இமேஜ். ஸோ ரெண்டாவது இருக்கிறது வந்து இது வந்து பின்னாடி இருக்கிற கீர்த்தி சுரேஷ் வீடியோ. ஸோ வந்து ஃப்ளிப் ஆகுமே. ஸோ அதுக்கு இதுதான் சிவகார்த்திகேயனோட வீடியோ ஃபஸ்ட் இருக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே 6 லேயர்ஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் லேயரில் ஜஸ்ட்டு வந்து ரவுண்டட் ரெக்டாங்கிள் வச்சு மாஸ்க் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ ரவுண்டட் ஷேப்ஸ் கிடச்சிருச்சு. தென் பின்னாடி வந்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். எஸ், அது இது. எஸ், அது தான். தென் கீழே வந்து காலிங்னு இருக்குல்ல. எஸ், கீழே இங்கே வந்து காலிங்னு இருக்குது. ஸோ இது வந்து அப்படி லெஃப்ட் டு ரைட் இருக்குது. நான் வந்து அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே குரூப் பண்ணதுக்கப்புறம் மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்படி லெஃப்ட் டு ரைட் மாற்றிக்கிட்டேன். எஸ், இங்கே காலிங் இருக்குது. இது அப்படி பேக் வந்துக்கிறேன். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளிப் லேயர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிரர் யூஸ் பண்ணலாம், அது வந்து ஃப்ளிப் லேயர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ளிப் லேயர் யூஸ் பண்ணி அப்படியே ரொட்டேட் பண்ணியிருக்கேன். 180 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்கேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ 180 டிகிரியில் இருக்கா. ஸோ அதை அப்படி நான் ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை போய் பார்த்தீங்கன்னா 0 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 180 தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி இருக்கிறதும் அப்படி ரொட்டேட் ஆகிருக்குங்க. எஸ், அப்படி பின்னாடி இருக்கிறதும் அப்படி ஃப்ளிப் ஆகி இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படி பேக் வந்துட்டு எஸ், சின்ன ஒரு ஷேக் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் அப்படியே வந்து ஃப்ளிப் லேயர் உள்ளே யூஸ் பண்ணியிருந்தோம்னா, ஸோ 180 டிகிரிலேருந்து அப்படி இங்கே ஃப்ளிப் ஆகி வருது. உங்களுக்கே தெரியும் 180லேருந்து அப்படி இங்கே ஃப்ளிப் ஆகிற மாதிரி வச்சுருந்தீங்க. ஸோ இந்த கர்வ் யூஸ் பண்ணி லாஸ்ட்டு தான் எண்டில் தான் ஃபுல்லாகவே ஃப்ளிப் ஆகும். ஓகே, ஓகே, அப்படி நான் பேக் வந்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் 2 ட்ரான்சிஷன் முடிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் இந்த 2 வீடியோவுமே அப்புறம் இன்டர்ஃபேஸ் எல்லாமே மாற்றிட்டு ஒரு வீடியோ பின்னாடி இன்னொரு வீடியோ வர்ற மாதிரி வச்சு அப்புறம் வந்து ஜூம் இன் கொடுத்து ஜூம் அப்புறம் வந்து ஒரு ஃபேக் ஜூம் யூஸ் பண்ணி பேக் கொண்டு போயிருந்தேன். இதுவும் சேம் தான், சிம்பிள் தான். நம்ம அது எப்படி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி தான். தென் எக்ஸ்ட்ராவாக 2-3 எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து எண்ட் கால் பட்டன், அப்புறம் வந்துட்டு சின்ன வீடியோ கால், இந்த சின்ன ஸ்க்ரீன், குட்டி ஸ்க்ரீன் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து சிவகார்த்திகேயனோட ஸ்க்ரீன். ஸோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது ரவுண்டட் ரெக்டாங்கிள் வச்சு மாஸ்க் பண்ணது. ஸோ ரெண்டாவது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் மேலே இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குல்ல. ஸோ வீடியோ கால், மைக் அதெல்லாம் இருக்குது. மூணாவது வந்து கீழே வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்களோட இருக்குது. அப்புறம் நாலாவது வந்து ஜஸ்ட் மாஸ்க் பண்ணது. ஸோ அஞ்சாவது இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் கால் வந்து கட் பண்ணுறதுக்காக அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல. ஸோ அது அப்படி பேக் வந்திருக்கேன். சேம் ப்ராசஸ் அப்படியே இங்கே கீர்த்தி சுரேஷோட இது மொபைல் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுலேயும் இருக்கும், கீர்த்தி சுரேஷோட ஹேண்டில்லையும் இருக்கும். ஸோ ஓகே, எஸ். அடுத்து வந்து ஸ்பாட்டிஃபை இன்டர்ஃபேஸ்.
ஸ்பாட்டிஃபைல வந்து நீங்கள் சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அதோட இன்டர்ஃபேஸில் அப்படி பெண்ட் பண்ணிட்டு இங்கே பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டில் வந்துட்டு ஸோ அப்படியே ஃபஸ்ட் வந்து இந்த ரெண்டுமே கட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டுமே வேறு சீன்ஸ் ரெண்டுமே கட் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது குரூப்புக்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டா தெரியும். ரெண்டுமே வேறு சீன்ஸ். வேறு சீன்ஸை நான் வந்து இது பண்ணி தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி இங்கே நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே பண்ணலாம், பட் ஒரு வேளை எக்ஸ்போர்ட் ஆகாமல் போயிடக்கூடாது. ஸோ நம்ம பெரிய ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்கோம், வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது தனியாக வச்சு ரெண்டுமே வைப் யூஸ் பண்ணி ரெண்டுமே பண்ணியிருந்தேன். ஓகே, இது ரெண்டுமே ஆன் பண்ணிக்கிறேன். எஸ், பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளே போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு இப்போ நான் சிரிக்காதே சாங் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சிரிக்காதே அந்த சாங்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். எடுத்து கான்ட்ராஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஒய்ப் யூஸ் பண்ணி மேலே வந்து இமேஜஸ்லாம் இருக்குமே அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கீழே இருக்கிற இது மட்டும் வச்சுருந்தேன், அந்த ப்ளே பண்ணுறது மட்டும். ஸோ இதை வச்சுட்டு இது கூட பிளெண்ட் பண்ணியாச்சு. ஸோ சேம் தான் அந்த வீடியோவும் பண்ணியாச்சு. கரெக்டாக மாஸ்க் பண்ணணும். இல்லைன்னா அந்த வீடியோ இந்த கீர்த்தி சுரேஷோ ஆர் சிவகார்த்திகேயனோ இதுக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக கரெக்டாகவே மாஸ்க் பண்ணணும். மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப் லேயர் யூஸ் பண்ணி எஸ் இப்படி இருந்தது, அப்புறம் நேராக வரும். வந்ததுக்கப்புறம் ஆங்கிள் யூஸ் பண்ணி இப்படியே ரொட்டேட் பண்ண வைக்கிடுவேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகியிருக்கும். லைட்டாக ரொட்டேட் ஆகி அப்படியே வீடியோ வந்து கீழே போயிடும். ஓகே, எஸ் அப்படி வந்து ஃபேக் ஜூம் போட்டு அப்படியே பின்னாடி போயிருக்கும். ஸோ இதுவும் சேம் தான், ஒரு ஃபேக் ஜூம் வந்துச்சு அப்படியே பின்னாடி போகும். ஓகே, இது வந்து கேலரியோட இன்டர்ஃபேஸ். நீங்கள் நார்மலாக எம்ஐ மொபைல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதே தான் இருக்கும். இப்படி ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து இமேஜஸ் எல்லாமே ரீசன்ட் ஃபோட்டோஸ், ஃபேவரட்ஸ், கேமரா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் அப்புறம் வைப் பண்ணி இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஒரு வீடியோ, கீழே இருக்கிற 3 இது வந்து இமேஜஸ். ஃபஸ்ட்டு இருக்கிற வீடியோ வந்துட்டு இதே மாதிரி நான் ரெக்டாங்கிள் வச்சு யூஸ் பண்ணி ரவுண்டட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி அப்புறம் வந்து இந்த வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்குல்ல, ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுற பட்டன் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகே, அப்புறம் ஃபோட்டோஸ், ஆல்பம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்போ 2 இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேலேயும் கீழே வந்து தனித்தனியாகவே வரணும். ஸோ 2 தடவை அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த குரூப்பில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் இருக்கிற ப்ராப்ளம். ஏதாவது நம்ம நிறைய ரெசல்யூஷனில் யூஸ் பண்ணி வேறு ரெசல்யூஷன் அந்த இமேஜ் இருந்து அதை குரூப் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் வந்து சின்னதாக மாறிடும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டு வந்தால் மட்டும்தான் அது திரும்ப சரியாகும். ஸோ ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டு வருவோம். நிறைய பேர் உங்களுக்கு மட்டும் அலைட் மோஷன் லேகே ஆகாதா அப்படின்னு கேட்பீங்கள்ல, ஸோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக பயங்கரமாக லேக் ஆகும். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறாங்க, உங்களுக்கு தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ லேக் ஆகுது அப்படின்னு. ஸோ இதெல்லாமே தாண்டி தான் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஹை அண்ட் டிவைஸ் வச்சுருக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற டிவைஸை விட உங்களுக்கு வந்து லேக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எனக்கும் அதே மாதிரி தான். வேறு மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு பயங்கரமாக ஹேங் ஆகியிருக்கு. ஸோ என்னோட வந்து ஹை எண்ட் மொபைல்லாம் இல்லை, மிட்ரேஞ்ச் மொபைல் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது எல்லாமே கீழே இருக்கிற அந்த 3 இமேஜஸ். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபேடிங் யூஸ் பண்ணிட்டு இப்போ எல்லாமே போயிருக்கும். ஸோ அதை அப்படி லைட்டாக ஃபேடிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இமேஜாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். எஸ், அவ்வளோதான், சிம்பிள். தென் அப்படி பேக் வந்துக்கிறேன். வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்பவே பெரிய வீடியோவாக போக போகுதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப லென்த்தான வீடியோவாக. ஓகே, இது வந்து சின்னதாக ரெண்டு பேரையுமே ஒரு கொலாஜ் மாதிரி சின்னதாக பண்ணிட்டேன். அது ஸ்பிளிட்னு கூட சொல்லிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் சின்னதாக கீழே வந்து ஸ்னாப்சாட் ஐடிங்க வர்ற மாதிரி அண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களோட இமேஜுக்கு வந்து லைக் போடுற மாதிரி. ஸோ
ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்துருந்தேன். அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கிறது வந்து நான் பிக்சார்ட்லேருந்து எடுத்தேன். ஸோ நம்மளே க்ரியேட் பண்ணலாம். எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணுற மாதிரி சீக்கிரம் போஸ்ட் பண்ணணும், ஆனால் ஆல்ரெடி நிறைய டைம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்தேன். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ பிக்சார்ட்லேருந்து எடுத்தேன். ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் காட்டுறேன். ஜஸ்ட்டு மேலேருந்து ஃபஸ்ட்டு வரும். வந்ததுக்கப்புறம் அப்படி ஜூமின் வந்து அதுலேருந்து ஒரு லைக் போடுற மாதிரி. ஸோ இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சும்மா போட்டேன். கீழே இருக்கிறது வந்து ஸ்னாப்சாட் ஐடி. ஸோ அதுக்காக சும்மா போட்டது. அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் அதுக்குள்ளே போனேன் அப்படின்னா நிறைய குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ஷேப் இருக்குது. ஹார்ட் ஷேப் வந்து ஃபஸ்ட்டு ஜூம் வந்துட்டு ஜூமின் வந்து அப்புறம் வந்து பின்னாடி போகணும் அப்படிங்கிறதுக்காக கீ 4 கீ யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 4 கீ இதுலேருந்து பெருசாகும். ஸோ இதில் வந்து அப்படியே எதுக்கோ கரெக்டாக தெரில. ஸோ அதெல்லாம் கவனிச்சோன்னா ரொம்பவே வீடியோ போயிட்டுருக்கும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி வீடியோ போடுறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, எதுக்கு சீரன்னு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வருதில்ல, அதில் வந்து என்னோடய லோகோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். C3FXன்னு இருக்கா. ஸோ அது பக்கத்தில் என்னோடய லோகோ தெரியும். அதுக்காக தான் இந்த குரூப்பு. தென் நேமும் எதுலேயோ எழுதியிருப்பேன். நோட்டிஃபிகேஷன் மெசேஜுக்குள்ளே இருக்கும். ஓகே, நேம் வந்து இந்த இருக்குல்ல, இதில் வந்து எழுதியிருக்கேன். இதில் ப்ளே பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இருக்காது, லைக் மட்டும்தான் வரும். ஸோ அதை குரூப் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் மெசேஜுக்கு வந்து ஃப்ளிப் லேயர்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகியிருக்கும். ஃபஸ்ட்டு மூமெண்ட்லாம் எல்லாமே வந்திருக்கும். ஓகே, இதுலேருந்து பேக் வந்துக்கிறேன். அப்புறம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு 2 எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா டைம் தான் காரணம். இல்லைன்னா 3Dலாம் யூஸ் பண்ணலாம், 3Dலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. டைம் இல்லை, சீக்கிரம் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்துட்டு வீடியோ எண்டு வந்துட்டோம். ஓகே, இந்த இருக்குது. தென் இது வந்து நம்ம மொபைலில் வந்து கேமரா யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் கொண்டு வந்துருந்தேன். இந்த குரூப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஆல்ரெடி வீடியோட லென்த் ரொம்பவே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஜஸ்ட்டு மாஸ்க் பண்ணதுக்கான லேயர். இது வந்து ஷேப்பு, இது ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இது வந்து லெஃப்ட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோ இமேஜஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கானது. தென் இது வந்து ரைட் சைடு, மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரைட் சைடில் இருக்கிற இந்த ஃபோட்டோ போர்ட்ரேட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கான கேப்சர் பண்ணுற இமேஜோடது. ஸோ இது மேலே வந்து அந்த ஃபில்டர் HDR அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அதோடது. அப்புறம் கீழே இருக்கிற இந்த 2 ரெக்டாங்கிள் எதுக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி லைட்டாக பிளாக் கலரில் வர்றதில்ல. ஸோ அதுக்காக ஆல்ரெடி நம்ம மொபைலில் நம்ம யூஸ் பண்ணாலுமே லைட்டாக பிளாக் கலரில் வரும். இதுக்கும் நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணால் தான் இது வந்து தனியாக தெரியும், இல்லைன்னா சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்காக அந்த பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டக்குன்னு பேக் வந்துக்கிறேன். அப்புறம் ஹார்ட் யூஸ் பண்ணி அதில் அப்படியே ஃப்ளிப் பண்ணியிருந்தேன். அது தனித்தனி டுட்டோரியல் போடும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஷேக் போட்டு அப்புறம் இது ஒன்றுமே இல்லை, ரொம்பவே சிம்பிள். ஒரே லேயர் 2 தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இந்த லேயருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த ஒரு CD மாதிரி இருக்குல்ல, ஸோ இது டவுன்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஜஸ்ட்டு இப்படி லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். முன்னாடி இருக்கிறது கலரில் அண்ட் பின்னாடி இருக்கிறது வந்து மோனோக்ரோம் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுக்கிட்டேன். அப்படியே லைட்டாக பிளரும் பண்ணிட்டேன். ஓகே, அப்படி பேக் வந்துக்கிறேன். தென் அடுத்த இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு, ஜஸ்ட்டு மாஸ்கிங்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி வந்து என்னோடய நேம் வந்து அப்படியே மூவ் பண்ண விட்டேன். அவ்வளோதான். இது தான் ஜஸ்ட் அப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணேன். அண்ட் அக்யூரேட்டாக வரல, எல்லாமே டைம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்ப அதே சேம் லூப் வந்து இன்னொரு தடவை போட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். அண்டு வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை வந்து என் பண்ணிக்கலாம். தென் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக டுட்டோரியல்ஸ் போடுறேன், கண்டிப்பாக போடுறேன். தென் XML அதை வந்துட்டு இது கொடுக்குறது ரொம்பவே கஷ்டம். மேபி எல்லா இந்த இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே டுட்டோரியல் போட்டதுக்கு அப்புறம் வேணால் போடுறேன். ஓகே கேஸ், வீடியோட எண்டு கொண்டோம். ஸோ எண்ட் கார்டு போட்டு கிளம்புறேன். பாய்.